எல்லாருக்கும் வணக்கம். நாம செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல படிக்கிற விஷயங்களை எப்படி நிஜ வாழ்க்கையில ஒரு ஆக்ஷனா மாத்துறதுன்னு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க எப்பதாவது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை படிச்சு முடிச்சதும், அடடா இதுல இருக்கிற ஒரு விஷயத்த கூட நாம செய்யலையேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஆர்வமா ஒரு புக்கை படிப்போம், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாறி இருக்காது. அப்படி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இது உங்க தப்பு கிடையாது. ஆமா, உண்மையில இந்த பிரச்சனையோட ஆணி வேரே இந்த செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களுக்குள்ள தான் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த பிரச்சனைய நாம ஒரு 6 பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல செல்ஃப் ஹெல்ப் பொறினா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு புது வழி. அடுத்து ஒரு 3 முக்கியமான முரண்பாடுகள். கடைசியா நீங்க எப்படி இது எல்லாம் செயல்படுத்தலாம்னு முடிக்க போறோம். முதல்ல இந்த செல்ஃப் ஹெல்ப் பொறி பத்தி பேசுவோம். இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனையே இந்த புத்தகங்கள்ல மறைஞ்சிருக்கிற முரண்பாடுகள் தான். ஒரு புக்கு சொல்றதுக்கு நேர் எதிரா இன்னொரு புக்கு சொல்லும். இதனால எதை ஃபாலோ பண்றதுனே நமக்கு தெரியாது. ஒரே குழப்பம்தான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு தான் நாம் ஒரு புதுவிதமான வாசிப்பு முறையை அறிமுகப்படுத்த போறோம். இதோட பேரு பண்பு அடிப்படையிலான வாசிப்பு அல்லது கேரக்டர் பேஸ்டு ரீடிங். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த ரூலை நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் இது. இப்படி யோசிக்கும்போது நாம விதிகளை குருட்டுத்தனமா பின்பற்றாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். இந்த கேரக்டர் பேஸ்ட் ரீடிங்கை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1. முரண்பாடான அட்வைஸ் எதுன்னு கண்டுபிடிங்க. 2. நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு உங்களையே கேட்டுக்கோங்க. 3. அந்த மாதிரி ஒருத்தர் எப்படி நடந்துக்குவாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. 4. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த அட்வைஸை பயன்படுத்துங்க. சரி, வாங்க நம்ம முதல் முரண்பாட்டை பத்தி பார்ப்போம். இதுதான் பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கும் யதார்த்தமா யோசிக்கிறதுக்கும் நடுவுல நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டம். இப்ப பாத்தீங்கன்னா, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி புத்தகங்கள் என்ன சொல்லுது? எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்புங்கன்னு சொல்லுது. ஆனா ஃபெயிலிங் ஃபார்வர்ட் மாதிரி புத்தகங்கள் உங்க தப்புகளை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கோங்கன்னு சொல்லுது. ரெண்டுமே நல்ல அட்வைஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா ரெண்டையும் ஒரே நேரத்துல எப்படி பண்றது? அதுதான் எங்க கேள்வி. சொந்த அனுபவத்துல இருந்தே சொல்றேன். நான் என்னோட முதல் சேல்ஸ் பிசினஸ் பண்ணும்போது எனக்கு இதே குழப்பம்தான். ஒரு பக்கம் எல்லாரும் வெற்றியை மனசுல விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் உன் குறைகள் என்னென்ன பார்த்து அதை சரி பண்ணுன்னு சொன்னாங்க. என்னடா இது, ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்துல பண்றதுன்னு தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு நாம உருவாக்க வேண்டிய முதல் முன்மாதிரி தான் மீள்திறன் கொண்ட நபர், அதாவது த ரெசிலியன்ட் பர்சன். இந்த மாதிரி ஒருத்தர் எப்போ பாசிட்டிவா இருக்கணும், எப்போ யதார்த்தமா நம்ம குறைகளை பார்த்து சரி பண்ணணும்னு சரியா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி முடிவெடுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சரி, முதல் முரண்பாட்டை பார்த்தாச்சு. இப்ப வாங்க 2வது பெரிய சவாலுக்கு போலாம். இது என்னன்னா, விடாமுயற்சியா போராடுறதா இல்ல சரியான நேரத்துல ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறதாங்கிற குழப்பம். கிரிட் மாதிரி புத்தகங்கள் எக்காரணத்தை கொண்டும் முயற்சியை கைவிடாதேன்னு சொல்லுது. ஆனா த டிப் மாதிரி புத்தகங்கள் எந்த இடத்துல விட்டுட்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லுது. மறுபடியும் அதே குழப்பம். எப்போ விடாமுயற்சியா இருக்கணும், எப்போ விட்டுடணும்? என்னோட 2வது பிசினஸ் நல்ல லாபத்துல தான் போச்சு. ஆனா எனக்கு அந்த வேலையே பிடிக்கல. ஒரு பக்கம் மனசு சொல்லுச்சு, விடாதே, கஷ்டப்பட்டா வெற்றி நிச்சயம்னு. இன்னொரு பக்கம் மூளை சொல்லுச்சு, பிடிக்காத வேலையை செஞ்சு என்ன பிரயோஜனம்னு. இந்த இழுபறி இருக்கே, அதுதான் இந்த முரண்பாட்டோட நிஜ வாழ்க்கை வெளிப்பாடு. இந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்க நாம உருவாக்க வேண்டிய 2வது முன்மாதிரி தான் புத்திசாலியான உத்தியாளர், அதாவது த வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவங்களுக்கு எது தற்காலிகமான பின்னடைவு, எது உண்மையிலே ஒரு முட்டுச்சந்துன்னு சரியா கணிக்க தெரியும். அப்போ ஒரு வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்படி யோசிப்பாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியும் சரி, விட்டுட்டு போறதும் சரி, ரெண்டுமே விதிகள் கிடையாது. அவை ரெண்டுமே அவங்க கையில இருக்கிற கருவிகள். எந்த சூழ்நிலைக்கு எந்த கருவி தேவையோ அதை சரியா எடுத்து பயன்படுத்துவாங்க. இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்பவே சிக்கலான ஒரு முரண்பாட்டுக்கு வந்திருக்கோம். அதுதான் மத்தவங்களோட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இல்ல நம்ம இலக்குகளை அடையிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாங்கிறது. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி புத்தகங்கள்ல மத்தவங்களோட நல்ல உறவுல இருக்கிறது தான் முக்கியம் சொல்லப்படுது. ஆனா த 10x ரூல் மாதிரி புத்தகங்கள்ல உங்க இலக்கு தான் எல்லாமே, அதுக்காக எதையும் செய்யலாம்னு சொல்றாங்க. ரெண்டுமே ரொம்ப பிரபலமான கருத்துக்கள். ஆனா எது சரி? இந்த குழப்பத்தோட ஆழமான காரணம் என்னன்னா, நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறோமா இல்ல நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக பேசுறோமாங்கிறது தான். ஒரு தொழில் முனைவோரா இந்த கேள்வி என்ன ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு. இந்த சிக்கலை தீர்க்க நாம உருவாக்க வேண்டிய 3வது முன்மாதிரி தான் நம்பகமான தலைவர், அதாவது த ட்ரஸ்டட் லீடர். இந்த மாதிரி ஒருத்தர் தன்னோட நோக்கங்கள்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எப்போ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்போ இலக்குகளை நோக்கி போகணும்னு சரியா சமநிலைப்படுத்துவாங்க. சரி,
நாம இப்போ இந்த எல்லா ஃப்ரேம்வொர்க்கையும் பார்த்துட்டோம். இப்போ கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் வெறும் படிப்பாளியா இல்லாம ஒரு செய்பவரா எப்படி மாத்துறது? சுருக்கமா சொல்லணும்னா நீங்க செயல்படுறதுக்கான மூணு முன்மாதிரிகள் தான் இருக்கு. மீள்திறன் கொண்ட நபர், புத்திசாலியான உத்தியாளர் மற்றும் நம்பகமான தலைவர். இந்த மூணும் உங்க மனசுல இருந்தாலே போதும், எந்த சுய உதவி புத்தகத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டு நிஜத்துல செயல்படுத்த முடியும். முடிக்கும் முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம இப்ப பேசின இந்த 3 முரண்பாடுகள்ல எந்த முரண்பாட்டை நீங்க உங்க வாழ்க்கையில அதிகமா சந்திச்சிருக்கீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில நீங்களே கண்டுபிடிக்கும் போது தான் நீங்க உண்மையிலே செயல்பட ஆரம்பிப்பீங்க.